ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசி. இன்றைக்கி பசிம் ருசியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு புதுவிதமான சுவையில் புதுவிதமான பணியாரம் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த பணியாரம் நம்ம செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் கம்பு அவல், 1 கப் கேழ்வரகு அவல் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரே வகையான அவல் கூட எடுத்துக்கலாம், 2 சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு இது கூட 2 சின்ன வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக வதங்கின பிறகு இது கூட 1 கப் வெல்லம், துருவின நட்ஸ், 1 கப் தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டு தேவையில்லை. நம்ம சேர்க்குற வாழைப்பழத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம், தேங்காய், நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அவல் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அவல் பவுடருக்கும் எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போதுமான அளவு சேர்த்துக்கணும். நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம அவல் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த அவல் பவுடர் குக் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு குக் ஆகணும். இதுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆகும். இதை நல்லா ஆற விட்டு நமக்கு தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டிக்கணும். அதாவது பணியாரம் சைஸில் உருண்டையாக உருட்டிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பணியாரம் மாவில் பணியாரம் ஊற்ற கஷ்டப்படுறவங்கலாம் இந்த மாதிரி பணியாரம் ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக வாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.